ஞாச திலக பிரகாஷிகை. ஞாச திலகத்துக்கு மதுராந்தகம் சுவாமி அருளி செய்த வியாக்கியானம். அதிலே ஞாச திலகத்தின் 9வது ஸ்லோகம் இன்றைக்கு. துர்மோச்சோத்பட கர்ம கோட்டி நிபிடோபி ஆதேசவஸ்ய கிருதः பாஹ்யைர்நைவ விமோஹிதோஸ்மி உத்ருஷாம் பக்ஷைர்ன விக்ஷோபிதः யோ மாஹானசிகோ மகான் யதிபதேஹ நீதஷ்ட தத்பௌத்ரஜானே ஆச்சார்யானி திரங்கதுர்யமயிதே ஸ்வல்பாவசிஷ்டோ பரஹ. இதனுடைய பதத்துக்கு பதம் அர்த்தத்தை முதலிலே பார்த்து விடுவோம். துர்மோச்ச, விடுவிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிற, விடுவிக்க முடியாத. உத்பட, மிகவும் உக்ரமாகவும் தீவிரமாகவும் இருக்கிற. கர்ம கோட்டி, பூர்வ ஜன்மார்ஜிதங்களான புண்ணிய பாபங்கள் அசங்கேயமாக பெரிய எண்ணிக்கையிலே. நிபிடஹ, என்னை நெருக்கடி கொண்டு வரும் பொழுது என்னுடைய புண்ணிய பாபங்கள் துர்மோச்சங்களாயும் உத்பட்டங்களாயும் கோட்டிகளாயும் இருந்து எனக்கு நெருக்கடி தரும் பொழுது, அப்படி நான் துக்கிப்பவனாக நீச்சனாக பாபியாக இருந்தாலும் கூட நிபிடோபி ஆதேசவஸ்ய கிருதः, நல்ல வேளையாக ஆதேசங்களுக்கு, பகவானுடைய கட்டளைகளுக்கு வஸ்யக, கீழ்ப்படிபவனாக கிருதக பண்ணப்பட்டேன். எனக்கு எவ்வளவோ பாவங்கள் இருக்கலாம், அந்த பாவங்கள் உக்ரங்களாக குரூரங்களாக கூட இருக்கலாம். என்னுடைய கர்மங்கள் என்னை மிகவும் நெருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதிலே எனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு பாவங்களுக்கு இடையிலேயும் பகவான் எனக்கு ஒரு நல்லதை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் அவருக்கு கீழ்ப்பட்டவன், அவருடைய கட்டளைகளுக்கு வசப்பட்டவன் என்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்கிறது. பகவானுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தை எனக்கு பகவானே ஏற்படுத்தி இருக்கிறார். பாஹ்யைர்நைவ விமோஹிதோஸ்மி, லோகத்திலே பிறந்தவர்களுக்கு எத்தனையோ பேர், பலவிதமான பேர் நடுவிலே வாழ வேண்டி இருப்பதாலே, அதிலே சில பேர் வேத பாக்கியர்களாக, சில பேர் என்ன பல பேரும் அப்படி இருப்பதனாலே அவர்கள் இடையிலே வாழ்பவர்களை அவர்கள் விமோகனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் நாஸ்திகர்கள், பௌத்தர், ஜெயினர் முதலிய மற்ற மதாவலம்பிகள் கூட வேத பாக்கியர்கள். அவர்கள் வேதத்தினுடைய பிராமணியத்தை இசைவது கிடையாது. நல்ல வேளையாக அவர்கள் என்னை மோகனம் பண்ணவில்லை. அவர்கள் என்னை தங்கள் கட்சிக்கு சாதகமான குழித்துகளை சொல்லி மயக்க முயற்சிக்க கூடவில்லை. நான் அவர்களிடமிருந்து தப்பித்து விட்டேன். அதாவது பகவான் எனக்கு இந்த விதத்திலேயும் ஏற்கனவே அருள் புரிந்திருக்கிறார். அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் நான் கீழ்ப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். பாக்கியர்களோடு நாம் இந்த உலகில் வாழ்ந்தாலும் கூட அவர்களாலே மோகம் அடையாதபடியும் பண்ணி வைத்திருக்கிறார். மூன்றாவதாகவும் ஒரு உபகாரம் பண்ணி இருக்கிறார். குத்ருஷாம் பக்ஷைர்ன விக்ஷோபிதः,
பாஹ்யர்கள் கிடக்கட்டும், நாஸ்திகர்கள். ஆஸ்திகர்களிலேயே சில பேர் குதிருக்கு என்று இருக்கிறார்கள், கெட்ட கருத்து, கெட்ட பார்வை கொண்டவர்கள். அவர்கள் வேத பிராமணியத்தை இசைந்தாலும் தங்களையும் வைதிகர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட சுவாரஸ்யமாக எத்தனையோ கொள்கைகளை, தங்கள் கொள்கைகளை வேதத்திலே திணிக்கிறார்கள். நாங்கள் சொல்வதுதான் வேதத்தின் அர்த்தம் என்று வேதத்தை வேறிடத்துக்கு இழுத்து கொண்டு போகிறார்கள். நல்ல வேளையாக அந்த குதிர் பட்சங்கள் இருக்கின்றனவே கட்சிகள், அவற்றாலே நான் விக்ஷோபிதக கலக்கம் அடையவில்லை. நல்லதொரு சித்தாந்தத்தின் கொள்கையிலே கொள்கை பிடிப்பு கொண்டவனாக இருக்கிறேன். இது பகவான் எனக்கு செய்த 3வது உபகாரம். 4வதாக இதற்கெல்லாம் மேலானதாக ஒரு உபகாரத்தை பகவான் எனக்கு ஏற்கனவே பண்ணி இருக்கிறார். அது என்ன என்றால், நல்லதொரு ஆச்சாரிய சம்பந்தத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எங்கள் ஆச்சாரியரான அப்புள்ளாருடைய ஆபிஜாத்தியத்தை பற்றி புகழ்ந்து மாளாது. அவர் எப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவர்? கிடாம்பி ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர் அப்புள்ளார் என்பவர். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ராமானுஜரிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். யதிபதேஹே யதிராஜன் என்கிற பகவத் ராமானுஜருடைய மகானசிக, மகாநசம் என்றால் திருமடை பள்ளி, பாகசாலா தளிகை பண்ணுகிற இடம். மகானசிக என்றால் மடைப்பள்ளிக்காரர். பகவத் ராமானுஜருடைய திருமடை பள்ளிக்காரராக இருந்தவர் ஒருவர். மகான், மிகவும் பெரியவராக இருந்தார். அந்த பகவத் ராமானுஜருடைய பிரீத்திக்கும் ஆதரத்துக்கும் பாத்திரமாக இருந்தார் கிடாம்பி ஆச்சான் என்று ஒருவர். பகவத் ராமானுஜர் ஆரம்ப காலங்களிலே சந்நியாசி தர்மப்படி தெருவிலே சென்று பிச்சை எடுத்து அந்த அன்னத்தை தான் அமுது செய்து கொண்டிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு நாள் அவருக்கு சில விஷமிகளாலே விஷம் கொடுக்கப்பட்டது. நல்ல வேளையாக அந்த விஷத்தை கொடுத்த பெண்மணியானவள் சற்று அழுது கொண்டே அவரை சேவித்து விட்டு போய்விட்டாள். சந்நியாசி தர்மத்திலே பிட்சையிட வந்தவள் சேவித்து விட்டால் அந்த பிட்சையை சாப்பிடக்கூடாது. அவள் கண்ணீருடன் சேவிப்பதை பார்த்து தர்மப்படி இந்த பிட்சையை விலக்க வேண்டி விலக்கிவிட்டு பிறகு தெரிந்து கொண்டார் அவள் சேவிப்பதற்கான காரணத்தை. அவளை யாரும் நிர்பந்தப்படுத்தி அந்த பிட்சையிலே விஷம் கலந்திருக்கிறார்கள் என்று. அன்றிலிருந்து தன்னுடைய ஆச்சாரிய நியமனப்படி தன்னிடம் பரிவு காட்டுகிற ஒருவரை மகானசிகராக நியமித்து அவர் கொடுக்கிற பிட்சையை மட்டும் சாப்பிடுவது என்று தன்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கொண்டார் ராமானுஜர். அப்படி அவருக்கு மடைப்பள்ளி கைங்கரியத்துக்காக தேர்ந்தெடுத்தவர் அவருடைய ஆச்சாரியர். அவர் ஒரு பரீட்சை மூலமாகத்தான் இந்த ஆச்சான் என்பவரை தேர்ந்தெடுத்தார். ஒரு நிகழ்ச்சியை பார்த்து இந்த ஆச்சானுக்கு ஆச்சாரியரான பகவத் ராமானுஜரிடையிலே அதீதமான பிரதிபத்தி இருக்கிறது என்பதை கண்டுகொண்டு அதன் பிறகு நீரே இவருக்கு திருமடைப்பள்ளி கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று நியமித்தார். அந்த மகானசிக மகான் இருக்கிறாரே, பிரணதார்த்திஹரர் என்கிற கிடாம்பி ஆச்சான் என்கிற மகான், அவருக்கு சந்ததியிலே வந்தவர் இந்த அப்புள்ளார். தத் பௌத்திரஜானே
தது அந்த மகானுக்கு பௌத்திர பிள்ளையினுடைய பிள்ளையிடமிருந்து ஜான் உண்டானவர். புத்திரன் பௌத்திரன் பௌத்திர ஜன், தனயன் பேரன் கொள்ளு பேரன். பௌத்திரஜன் என்றால் கொள்ளு பேரன். கொள்ளு பேரனை நீதக அடைவிக்கப்பட்டேன், என்னுடைய ஆச்சாரியனாக அவரை பெறப்பட்டேன், அவரிடம் நான் அழைத்து செல்லப்பட்டேன். இதுவும் பகவான் எனக்கு செய்த மகோபகாரமாகும். நான் எவ்வளவுதான் பாபியாக இருந்தாலும் பகவான் எனக்கு பெரிய பெரிய உபகாரங்களை எல்லாம் பண்ணி இருக்கிறார். பகவத் சாஸ்திரத்துக்கு நான் வசியனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். என்னை சுற்றிலும் பாக்கியர்களும் புதிருஷ்டிகளும் நிரம்பி இருந்தாலும் கூட அவர்களால் கலக்கம் அடையாதபடி ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லதொரு ஆச்சாரியரை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார். இவ்வளவு உபகாரம் பண்ண ரங்கநாதனே, மயிதே ஸ்வல்பாவசிஷ்டோ பரஹ, என்னிடத்திலே உனக்கு பரஹ பொறுப்பானது, சுமையானது, ஸ்வல்ப அவசிஷ்ட கொஞ்சம்தான் மீதி இருக்கிறது. எனக்காக நீ செய்ய வேண்டியதை எல்லாம் ஏற்கனவே செய்து விட்டாய். கொஞ்சம்தான் பாக்கி இருக்கிறது நீ செய்ய வேண்டியது. என்ன கொஞ்சம் என்று சொல்லவில்லை, நாம் ஊகித்துக் கொள்ளலாம். இனிமேல் நித்திய கைங்கரியத்துக்கு அருகனாகும்படி சம்சாரத்திலிருந்து விலக்குவது என்கிற ஒரு காரியம்தான் பாக்கி இருக்கிறது, மோட்ச பிரதானம் என்று. என் விஷயத்திலே உனக்கு வேறு எந்த வரமும் இல்லை, இந்த கொஞ்சமான வரம்தான் பாக்கி இருக்கிறது. அதை ஏன் பகவானுடைய வரம் என்று சொல்கிறார் என்றால், இவர் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி ஆயிற்று, பரநியாசம் பண்ணி ஆயிற்று. இனிமேல் இவருடைய ஆத்மாவை ரட்சிக்க வேண்டிய சுமை இவருக்கு கிடையாது. அதனாலே எனக்கு ஒன்றும் பரமே கிடையாது, என்னுடைய பரத்தை உம்மீது சுமத்தி ஆயிற்று. உமக்கு என்ன பரம் இருக்கிறது என்று பார்த்தால், நீரும் பரத்திலே பெரும்பாலானவற்றை செய்து முடித்தாயிற்று, கொஞ்சம்தான் பாக்கி இருக்கிறது என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஞாச திலகத்திலே சரணாகதியை பற்றி சொல்ல வேண்டிய இடத்திலே இந்த ஸ்லோகம் எதற்கு என்றால், கடைசி பாதம் தெரிவிக்கிறது, பரன் ஞாசம் பண்ணியாயிற்று, இனிமேல் பரன் என்னுடையதில்லை, நிர்பரோ நிர்பயோஸ்மி என்று நான் ஆகிவிட்டேன். சரி, அப்பொழுது பரன் பகவானுடையது தானே என்றால், ஆமாம், அந்த பரத்தை பகவானிடம்தான் சமர்ப்பித்தேன். பகவான் அந்த பரத்திலே முக்கால் வாசியை செய்தாயிற்று. சொல்ப அவசிஷ்டமாக இருக்கிறது அவனுடைய பரம் கூட, கொஞ்சம்தான் பாக்கி. அது ஏன் கொஞ்சம் என்றால், அதற்காக என்னென்ன பண்ண வேண்டுமோ அதையெல்லாம் அவன் பண்ணிவிட்டான் ஏற்கனவே. அப்புள்ளார் போல உத்கிருஷ்டரான ஒரு சதாச்சாரியரை ஆசிரியும்படியாக என்னை பண்ணினானே, அப்பொழுதே முடிந்து விட்டது காரியம். சொல்பம்தான் பாக்கி. இந்த தேகாவசானத்திலே மோட்ச பிரதானம் என்கிற ஒன்றுதான் பாக்கி இருக்கிறது என்று இதிலே பரநியாசத்தை பற்றி பேசினதாலும், பகவான் தனக்கு பண்ணின உபகாரங்களை ஸ்மரித்ததாலும், பிரபன்னனாகிய நாம் பகவான் நமக்கு பண்ணி இருக்கிற உபகார பரம்பரையை ஸ்மரிக்க வேண்டும். உபகார சங்கிரகம் என்று ஒரு சில்லறை ரகசியமே அருளி செய்திருக்கிறார் தேசிகன். எவ்வளவு உபகாரங்களை நமக்கு பண்ணி இருக்கிறார் பகவான். அப்படி இருந்தும் கூட அந்த உபகாரங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் அது நம்முடைய தப்பு. முக்கியமாக நம்மை பகவானுடைய ஆணைகளுக்கு கட்டுப்படும்படியான கீழ்ப்படும்படியான நல்ல குலத்திலே அவதரிக்க பிறக்க வைத்திருக்கிறார். அதைவிட முக்கியமாக நம்மை சுற்றிலும் எத்தனையோ புறம்பான மதங்களும் புதிர்க்கான மதங்களும் இருக்கும் பொழுதும் கூட அவற்றால் கலக்கம் அடையாதபடி பெரியோர்களுடைய உபதேசங்களை கேட்கும்படி பண்ணி வைத்திருக்கிறார். அதற்கும் மேலாக
நல்லதொரு ஆச்சாரிய சம்பந்தத்தை பகவத் ராமானுஜரிடமிருந்து ஓராண் வழியாக வந்து கொண்டிருக்கிற ஒரு ஆச்சாரியரிடம் என்னை இழுத்து கொண்டு போயிருக்கிறார். இவ்வளவு உபகாரங்களை பண்ணியிருக்கிறாரே என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுசந்திப்பது போல நாம் ஒவ்வொருவரும் இதே மாதிரி அனுசந்திக்க வேண்டும். எவ்வளவு பெரிய கர்மங்களில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், இருந்தாலும் கூட எனக்கு ஒரு புண்ணியத்தின் விளைவாக, பகவத் அனுகிரகத்தின் விளைவாக இந்த உபகாரங்களை பகவான் ஏற்கனவே பண்ணி இருக்கிறானே, இனி கொஞ்சம் தானே பாக்கி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டு அதனாலே பகவானிடம் கிருத்தஜராக இருக்க வேண்டும். நமக்கு ஏற்பட்ட நல்ல நிலைமையினாலே பெருமைப்படவும் வேண்டும். பரத்தை அவனிடமே போட்டுவிடவும் வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற தகவல்கள் இப்பொழுது துர்மோச்ச என்பது நம்முடைய கர்மங்கள் இருக்கின்றனவே, ஊழ்வினைகள், பூர்வ ஜன்மார்ஜிதமான புண்ணிய பாவங்கள், அவை துர்மோட்சங்களாக இருக்கின்றன. அதாவது விடுவிக்க இயலாதவையாக இருக்கின்றன. நம்மை கருமவன் பாசம் என்று ஆழ்வார் சொல்லுவது போல கட்டி போட்டு வைத்திருக்கின்றன பாசக்கயிற்றினாலே. அவற்றை விடுவித்துக் கொண்டு நாம் வெளியே வருவது கஷ்டமாக இருக்கிறது. அதற்கான உபாயங்களைத்தான் சாஸ்திரங்கள் சொல்லித் தருகின்றன. அதிலே முக்கியமானதுதான் ஞாச திலகத்திலே சொல்லுகிற ஞாசம் என்பது. இரண்டாவதாக, அந்த கடுவினைகள் கட்டி போட்டால் பொருட்பே சில சமயங்களிலே கட்டுண்டவர்கள் கூட மிகவும் சுகமாக இருப்பார்கள் என்றால் கட்டுப்படுத்தியவன் அவர்களிடம் கருணாளுவாக இருப்பதனாலே. ஆனால் இங்கே என்னை கட்டி போட்டிருக்கிற இந்த வினைகள் உத்பட மிகவும் குரூரமாக இருக்கின்றன, தீவிரமாக இருக்கின்றன, எனக்கு துக்ககரமாக இருக்கின்றன. அது தவிர கர்ம கோட்டி அவை ஏராளமாக இருக்கின்றன. ஒன்று இரண்டாக இருந்தால் சமாளிக்கலாம். என்னுடைய கர்மங்கள் எண்ணிக்கையிலும் அதிகமாக இருக்கின்றன, சக்தியிலேயும் அதிகமாக இருக்கின்றன, பண்ணுகிற காரியத்திலேயும் மிகவும் துக்ககரமாக இருக்கின்றன. அவற்றாலே நான் நிபிடனாகி இருக்கிறேன், நெருக்கடி பெற்றிருக்கிறேன். அந்த கயிற்றாலே, கருமவன் பாசத்தாலே கட்டி இருப்பது நெருக்கமாக கட்டி இருக்கிறது. அப்படி நான் உழன்று கொண்டிருக்கும் நேரத்திலே அவற்றையும் மீறி என்னுடைய வாழ்க்கையிலே சில பெரிய நன்மைகள் ஏற்படுகின்றன. அதிலே 4 நன்மைகள் பகவானாலே எனக்கு ஏற்பட்ட நன்மைகள். ரங்கதுர்ய ரங்கநாதனே, ஆதேசவஸ்ய கிருதஹ, உன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவனாக நீ என்னை ஆக்கினாய். பல பேருக்கு பகவானுடைய கட்டளைகளுக்கு வசியனாக ஆக வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாத சமயத்திலே என்னை ஆஸ்திகனாகவும் பகவத் ஆஜ்ஞா வசியனாகவும் நீ ஆக்கினாயே. நம்மில் பல பேர் ஆதேச வசியர்களாகத்தான் இருக்கிறோம். நாம் எல்லாருமே ஆதேசங்கள் என்ன என்ன என்பதை புரிந்து கொள்வதிலே சில குறைபாடுகள் இருக்கலாம். தர்மங்கள் முழுதும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் பெருமாளுடைய கட்டளையான சாஸ்திரங்களுக்கு கீழ்ப்படிய நாம் தயாராகத்தான் இருக்கிறோம். இப்படி நம்மை அவன் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதே கூட பெரியதொரு முதல் உபகாரம். நம்முடைய புத்தியை நன்றாக வைத்திருக்கிறார். பகவானுடைய கட்டளைகளுக்கெல்லாம் நாம் வசப்பட்டு கீழ்ப்பட்டு நிறைவேற்ற வேண்டும், மீறக்கூடாது, ஆஜ்ஞா அதிலங்கனம் பண்ணக்கூடாது என்ற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு புறம்பான கொள்கைகளாலே கலக்கமடையாதவாறு நான் உறுதி பெற்றேன். க்ஷிப்த பாஹ்ய குதுருஷ்டய என்று
நமக்கு எதிரிகளாக நம்மை சம்சாரத்திலே நாசம் பெறச் செய்பவர்கள் எதிர்கொள்கைக்காரர்கள் இரண்டு வகையினராக இருக்கிறார்கள். பாக்கியர்கள் என்று ஒரு வகை, குதிருஷ்டிகள் என்று இரண்டாவது வகை. பாக்கியர்கள் என்பவர் வெளியார். வெளியார் என்றால் நம்முடைய வேதத்தின் பக்கமே வராதவர்கள், நம்முடைய மதத்தையே சேராதவர்கள், வேதம் பிரமாணம் என்பதையே ஒப்புக்கொள்ளாதவர்கள். அவர்கள் நாஸ்திகர்கள். நாஸ்திகர்கள் என்று சொல்வானேன், வேதம் பிரமாணம் என்று ஒப்புக்கொள்ளாமலும் கூட கடவுளை இசைபவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். வேதம் பிரமாணம் என்று ஒப்புக்கொள்ளாமல் தர்மம் முக்கியம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். தர்மம் சரணம் கச்சாமி என்றுதான் பௌத்தர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் வேதம் பிரமாணம் என்று சொல்வதில்லை. அவர்களையெல்லாம் நாஸ்திகர்கள் என்று சொல்லலாமோ என்றால், இன்றைய வழக்காற்றிலே ஆஸ்திகர்கள் என்றால் கடவுளை ஒப்புக்கொள்ளுபவர்கள் என்று இருந்தாலும் கூட சில நூற்றாண்டுகளுக்கு முன் வரையில் ஆஸ்திகர்கள் என்றால் வேதத்தை ஒப்புக்கொண்டவர்கள் என்றுதான் அர்த்தம். அப்படித்தான் அதனுடைய லட்சணமே இருந்திருக்கிறது. வேதத்தை ஒப்புக்கொள்ளாமல் ஆனால் தர்மத்தையோ கடவுளையோ ஒப்புக்கொண்டவர்களும் நாஸ்திகர்கள் என்ற படியிலேதான் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, பெயர் எப்படி இருந்தால் என்ன? இங்கே பாக்கியர்கள் என்று சொல்வதிலே ஆட்சேபமில்லை. புறம்பானவர்கள், வெளியார்கள் என்று சொல்லலாம். அதிலே பௌத்தர்கள், ஜெயினர்கள், சார்வாக்கர்கள், இன்றைய நாஸ்திகர்கள் எல்லாரும் அடங்கும். அந்த பாக்கியர்கள் அவர்களுடைய கொள்கைகளை தீவிரமாக பிரச்சாரம் பண்ணி, அவர்களுக்குத்தான் பெரும்பான்மை இருக்கிறது. அதனாலே அவர்களுடைய மதத்துக்கு லோகாயத மதம், உலகிலே பரவி நின்ற கொள்கை என்று. உலகிலே பரவி நின்ற கொள்கை என்று என்ன என்றால், ஐகிகமான சுகங்களை மட்டும் புகார்த்தமாக கொள்ளும். இந்த வாழ்க்கையை சுகமாக வாழ்வதற்கு என்னென்ன பண்ண வேண்டும் என்பதை மட்டும் யோசி. அடுத்த ஜென்மம், பரலோகம், பகவான் என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிராதே என்கிற கொள்கை பாக்கியர்களுடைய கொள்கை. அந்த புறம்பான கொள்கைதான் லோகாயத்தமாக இருக்கிறது. லோகத்திலே பெரும்பாலானவர், மிக மிக பெரும்பாலானவர் அந்த கொள்கையை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பிரச்சாரமும் பண்ணுகிறார்கள். நல்ல வேளையாக அதிலிருந்து நான் பிழைத்துக் கொண்டேன். அது என்னை கலக்காதபடி நான் உறுதி பெற்றேன். வேதத்தை நம்ப வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறேன். இதுவும் பகவான் எனக்கு செய்த இரண்டாவது உபகாரமாக இருக்கிறது. பகவத் சங்கல்பத்தினாலே எனக்கு இந்த பாக்கியம் கிட்டியிருக்கிறது. அதற்கடுத்ததாக மூன்றாவதாக ஒரு உபகாரம், குதிருஷ்டிகளின் பட்சங்களும் என்னை குழப்பவில்லை என்பது. வேத பிராமணியத்தை அங்கீகரித்தவர்கள் கூட சிலர் இந்த உலகமெல்லாம் பொய் என்றும் ஜீவாத்மா பரமாத்மாவிடமிருந்து வேறுபட்டவன் இல்லை என்றும் விதம் விதமாக கிட்டத்தட்ட நமக்கு பக்தி ஏற்படாதபடியான கொள்கைகளை எல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல வேளையாக அந்த பட்சங்களும் என்னை குழப்பவில்லை. பல பேர் அப்படி குழம்பி போயிருக்கிறார்கள். வாஸ்தவத்திலே குதிருஷ்டிகளுடைய சங்கையும் அதிகமாக இருக்கிறது. பாக்கியர்களுடைய சங்கை மிக மிக அதிகம். ஆஸ்திகர்களுக்குள்ளே குதிருஷ்டிகளுடைய சங்கையும் அதிகம். சத் சம்பிரதாயத்தவர்கள் தான் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். நல்ல வேளையாக நான் அந்த குதிருஷ்டிகளாலே குழப்பமடையாமல் இருக்கிறேன். எனக்கு இன்னொரு நன்மை ஏற்படுத்தி இருக்கிறார் பகவான். அது என்ன என்றால், எதிராஜருக்கு, பகவத் ராமானுஜருக்கு, ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு, உடையவருக்கு மடைப்பள்ளி கைங்கரியம் பண்ணி வந்த மகான் ஒருவர் இருந்தார். ஆத்ரேய பிரணதார்த்திகரர். அவருடைய கொள்ளு பேரர் அப்புள்ளார். அவர் எனக்கு ஆச்சாரியராக வாய்த்தார். அப்படி நீ ஆக்கினாய்.
நம்முடைய ஆச்சாரியர் சத் சம்பிரதாயத்திலே வந்தவர். நம்முடைய ஆச்சாரியர் அபிஜாதர். நம்முடைய ஆச்சாரியருடைய திருவம்சமானது சம்பிரதாயத்திலே உயர்ந்ததொரு வம்சமாக இருக்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும்படி நீ எனக்கு ஒரு சதாச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தினாய். இவ்வளவு தூரம் எனக்கு நீ உபகாரம் பண்ணிவிட்டாய் ஏற்கனவே. இனி என் விஷயத்தில் உனக்கு இருக்கும் சுமை சிறிதே மீதமுள்ளது, கொஞ்சம்தான் பாக்கி. சொல்பாவசிஷ்டோ பரஹ. அந்த கொஞ்சத்தை பண்ணு என்று கூட பிரார்த்திக்கவில்லை. அந்த பிரார்த்தனை முடிந்து விட்டது. வரநியாசம் எனக்கு ஏற்கனவே ஆகிவிட்டது. என்னுடைய வரத்தை உன்மீது போட்டாயிற்று, கோத்திரத்துவ வரணம் பண்ணியாயிற்று. இப்பொழுது பொறுப்பு உன்னுடையது, எனக்கு ஒன்றும் கிடையாது. உன்னுடைய பொறுப்பிலேயும் பாக்கி இருப்பது மிக சொல்பமான பகுதிதான். ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்த்தாயிற்று. இப்பொழுது வியாக்கியானம். போன ஸ்லோகம் வரையில் நடந்ததற்கும் இந்த ஸ்லோகத்திலே சொன்னதற்கும் என்ன பொருத்தம் என்று பார்ப்பது சங்கதி என்று பெயர். கீழ் ஸ்லோகங்களிலே, இதற்கு முந்திய ஸ்லோகங்களிலே என்ன சொன்னாரோ அந்த கருத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தின் கருத்து இருக்கிறதா என்பதை வியாக்கியானங்கள் முதலில் காட்டுகின்றன. நாம் நினைத்து பார்த்தோமானால் சரணாகதிக்கு வேண்டிய பகவத் குணங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் கீழ் ஸ்லோகங்களிலே. சரண்யனாக இருப்பவன் என்னென்ன குணங்கள் கொண்டிருக்க வேண்டும்? லோகத்திலே கூட நாம் ஏதாவது ஒரு காரியமாக வேண்டும் என்று ஒருவனை சரணமாக வரித்தோமானால் அவன் சரண்யனாக இருப்பவன் என்னென்ன குணங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று யோசித்து பார்த்தோமானால் இதே குணங்கள் தான் வேண்டியிருக்கும். சௌலபியம், சுவாமித்வம், காருண்யம் என்ற 3 குணங்களை வரிசையாக 3 ஸ்லோகங்களிலே நாம் பார்த்தோம். சரண்யனாக இருப்பவன் சுலபனாக இருக்க வேண்டும். அவனிடம் செல்வதே கஷ்டம் என்றிருந்தால் அவனுக்கு சரண்யத்துவம் குறையும். சுலபனாக இருப்பது மட்டுமன்றி அவன் சுவாமியாக இருக்க வேண்டும். அதாவது நமக்கும் அவனுக்கும் சம்பந்தம், நம்மை அவன் தன்னுடையவனாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய எஜமானனாக இருக்க வேண்டும். அதற்கான பரத்துவம், மேன்மையும் அவனுக்கு இருக்க வேண்டும். 3வதாக அவன் கருணாளுவாக இருக்க வேண்டும். காருண்யம் என்பது முக்கியம், இல்லாவிட்டால் நமக்கு உதவ மாட்டான். ஆகா, இதற்கு முன்னே சௌலபியத்தை பற்றி ஒரு ஸ்லோகமாயிற்று. பகவானுடைய சௌலபியத்தை பற்றி, பகவானுடைய சுவாமித்துவம் என்கிற பரத்துவம் பற்றி இன்னொரு ஸ்லோகம் கீழே ஆகிவிட்டது. பகவானுடைய காருண்யம் பற்றி நேற்றைய ஸ்லோகமும் ஆகிவிட்டது. காருண்யம் பற்றின ஸ்லோகம் கன கருணாரசௌக பரிதாம் பரிதாபஹராம் என்ற போன ஸ்லோகத்திலே பகவானுடைய காருண்யத்தை பார்த்தாயிற்று. வேறெங்கேயும் இல்லாத ஒரு விசித்திரமாக பகவானை சுண்ணாம்படிப்பவனாக, பெயிண்டராக வர்ணித்தது போன ஸ்லோகம். தேசிகர் பகவானை இதற்கு முன்னே பல தொழில் செய்யும் தொழிலாளராக வர்ணித்திருக்கிறார். பகவானை ஒரு விவசாயியாக வர்ணித்திருக்கிறார் சமயோபனத்தை என்கிற தயா சதக ஸ்லோகத்திலே. பகவானை ஒரு மருத்துவராக வர்ணித்திருக்கிறார் பல ஸ்லோகங்களில். பகவானை ஒரு நடன நடிகராக வர்ணித்திருக்கிறார் தேவோன சுபமா தனோது என்கிற ஸ்லோகத்திலே. இப்படி பகவான் தனையோ தொழில்களை பண்ணுகிறார். போன ஸ்லோகத்திலே அவர் விஸ்வம் என்கிற பிரபஞ்சத்துக்கு, விஸ்வம் என்கிற பிரபஞ்சம் என்கிற கட்டிடத்துக்கு வெள்ளை பூச்சு தடவுபவராக அவரை ரசித்தாயிற்று போன ஸ்லோகத்திலே. காருண்யம் என்கிற குணம் அப்படி வெளிப்பட்டது. அடுத்ததாக சுவாமித்துவம் என்கிற குணம் அதற்கு முன் ஸ்லோகத்திலே அவன் ரங்கநாதன் எவ்வளவு மேன்மை கொண்டவன் தெரியுமா, நமக்கெல்லாம் எப்படி உடைமையாளன் தெரியுமா, நாம் எல்லாம் அவனுடைய குழந்தைகள் தான். நம்மையெல்லாம் படைத்தானே சதுர்முக பிரம்மா, அவனே அவனுடைய குழந்தைதான்.
சர்க்கஸ்தித்ய வர்தான கேளிரசிகௌ சௌதம்பதி நப்பதி என்று பெருமாளும் தாயாருமான திவ்ய தம்பதிகள் நமக்கு தாயும் தந்தையும் போல, பெற்றோர்கள் போல நமக்கு சுவாமி சுவாமினிகளாக இருக்கிறார்கள். நாம் அவர்களுடைய குழந்தைகள் என்ற சம்பந்தத்தையும் அவர்களுடைய பரத்வத்தையும் ஏற்கனவே பேசியாயிற்று. அதற்கடுத்தது அவன் மிகவும் சுலபனாக எளிதாக அணுகக்கூடியவனாக இருக்கிறான் என்ற கருத்தை அதற்கு முன் ஸ்லோகத்திலே பார்த்தாயிற்று. பிருந்தாவனாந்தரபுவாம் லபோ பபூவ என்று கிருஷ்ணாவதாரத்திலே பிருந்தாவனம் என்கிற ஊரிலே சுலபனாக அவன் பூமி வசம்பதனாக இருந்ததையும் பார்த்தாயிற்று. ஆஹா, சரணாகதிக்கு வேண்டிய உபாயத்துவோபயுக்த கல்யாண குணங்கள் அவனிடம் இருக்கின்றன. காருண்யம், சுவாமித்வம், சௌலபியம் எல்லாம் என்று ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்த்தாயிற்று. இவ்விடத்திலே உபாயத்துவோபயுக்தங்கள் குணங்களை சொல்லும் பொழுது இதனோடு கூட இன்னும் 2 குணங்களை சொல்வது வழக்கம். காருண்யம், சுவாமித்வம், சௌலபியம் தவிர வாத்சல்யம், சௌஷீல்யம் என்ற 2ஐயும் சொல்ல வேண்டும். அதனாலே சில பேர் எதிர்பார்த்திருக்கலாம், 3 ஸ்லோகங்களிலே 3 திருக்குணங்களை சொல்லியாயிற்று, இன்னும் 2 ஸ்லோகங்களிலே மீதமுள்ள 2 திருக்குணங்கள் வாத்சல்யத்தையும் சௌஷீல்யத்தையும் பேசுவார் என்று எதிர்பார்க்க கூடும். ஆனால் இந்த ஸ்லோகம் அப்படி இல்லை. இந்த ஸ்லோகத்திலே பெருமாளிடம் வரத்தை சமர்ப்பித்தாயிற்று. அவரும் அந்த வரத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ரட்சணத்துக்காக பண்ண வேண்டிய வியாபாரங்களை ஆரம்பித்து பண்ணியாயிற்று என்றிருக்கிறது. அப்பொழுது அந்த 2 மீதி உள்ள 2 என்ன ஆயின? வாத்சல்யமும் சௌஷீல்யமும் ஏன் சொல்லவில்லை என்று ஒரு கேள்வி எழும். இந்த கேள்வி வியாக்கியாதாக்களுக்கு எழுந்திருக்கிறது. வியாக்கியாதாக்களிலே ஒருவர் தேசிகனுடைய குமாரனான நயனாராச்சாரியன் என்ற குமார வரதாச்சாரியர். அவரே ஞாச திலகத்துக்கு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். அதிலே இந்த ஸ்லோகத்து வியாக்கியானத்திலே இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். என்ன ஆயிற்று? ஏன் வாத்சல்யம் சௌஷீல்யத்தை பற்றி பேசவில்லை என்று. அதற்கு அவர் தருகிற பதில், வாத்சல்யமும் சௌஷீல்யமும் காருண்யத்தின் வெளிப்பாடுகள், காருண்யத்தோடு இயைந்த குணங்கள். பொதுவாக கருணை உள்ளவனுக்கு பரிவு இருக்கும், இரக்கம் இருக்கும். பொதுவாக கருணை உள்ளவனுக்கு கீழாரோடு பழகுகிற தன்மை இருக்கும். அதனாலே காருண்யத்திலே வாத்சல்யத்தையும் சௌஷீல்யத்தையும் அனுபந்தி குணங்களாக கொண்டு விடலாம். அதற்காக தனி ஸ்லோகம் இடாமல் அந்த காருண்யத்திலேயே சேர்த்து காண்பித்து விட்டார் என்று. வாத்சல்யம் சௌஷீல்யம் என்கிற குணங்களையும் காருண்யத்தை சொல்லியதிலிருந்து வருவித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரகாசிகா வியாக்கியானம், மதுராந்தக சுவாமியினுடைய வியாக்கியானம், குமார வரதாச்சாரியர் சொன்னதை அடியொற்றி அவரும் சொல்லி இருக்கிறார். இந்த மதுராந்தக சுவாமி வியாக்கியானமும் அதையே சொல்லுகிறது. இந்த 2ஐயும் காருண்யத்தை சொல்லியதிலிருந்து நாம வரவித்துக் கொள்ள வேண்டும். உபாயத்தோபயுக்த குணங்கள் அவையும் தான். இப்பொழுது வாத்சல்யம் என்றால் என்ன என்று, எதற்காக என்றால், இதற்கு முன்னே காருண்யம் என்றால் என்ன என்று சொன்னோம். அதில் சர்ச்சை கூட நடந்தது. காருண்யம் என்றால் பரதுக்க துக்கித்வம் என்று சில பேர் சொல்லி இருக்கிறார்கள். காருண்யம் என்றால் பரதுக்க துக்கித்வம் கிடையாது, பரதுக்க நிராட்சிக்கு இருக்கார். மற்றவர்களுடைய துக்கத்தை போக்கடிக்கும் விருப்பம்தான் காருண்யம். மற்றவர்கள் துக்கப்படும் பொழுது தானும் துக்கப்படுவது என்பதை சொல்லக்கூடாது. ஏனென்றால் பெருவாளுக்கு காருண்யம் இருக்கிறது, துக்கித்வம் கிடையாது என்றெல்லாம் வாதாடினோம். ஆனால் ஒன்று, பரதுக்க துக்கித்வம் என்பதை ராமனுடைய கல்யாண குணமாக வால்மீகி சொல்லி இருக்கிறார். பரதுக்க துக்கித்வம் என்பது பூர்வாச்சாரியர்கள் சில பேரும் சொல்லி இருக்கிறார்கள். சில சமயங்களிலே பூர்வாச்சாரியர்கள் சொன்னதை மீறி பின்னாலே வந்தவர்கள் அதற்கு எதிராக சொன்னால் நாம் ஆட்சேபிக்கிறோம். ஆனால் இங்கே பரதுக்க துக்கித்வம் என்பதை நாம் அவ்வளவாக கண்டிப்பதில்லை. ஏனென்றால் அது பூர்வாச்சாரிய சுத்தியிலேயே காண கிடக்கிறது.
தென்னாச்சாரியர்களுடைய பூர்வாச்சாரியர்களாக இருந்தாலும் நாம் மதிக்கிறோம். கூரத்தாழ்வான், பட்டர், முதலியாண்டான் முதலியவர்கள் என்ன சொல்லி இருந்தாலும் அதையும் நாம் மதிக்கிறோம். பட்டர் பகவத் குண தர்ப்பணத்திலே என்ன அருளி செய்திருக்கிறார் என்றால், காருண்யம், பரதுக்க துக்கித்துவம் என்பது இருந்தாலும் இது ஹேய குணமாகாது. பரதுக்கத்திலே துக்கித்துவம் இல்லாவிட்டால் தான் அது ஹேயமாகும். அதனாலே இந்த பரதுக்க துக்கித்வ ரூபமான காருண்யம் கல்யாண குணம்தான். அது அகிலஹேஜ பிரத்யேகன் என்பதற்கு விருத்தமாகாது என்று அருளி செய்திருக்கிறார். நாம் கட்டரையும் மிகவும் மதிக்கிறவர்களானபடியினாலே அதை கண்டிக்காமல் ஏற்றுக்கொண்டு பெருமாளுக்கு துக்கித்துவம் சொல்வது எப்படி என்பதை சமாளிக்கிற வழியை மட்டும் பார்க்கிறோம். சமாளிக்கிற வழி ஒன்று சுத பிரகாசிகையிலே இருக்கிறது என்று பார்த்தோம். அவருக்கு இருக்கிற துக்கித்துவம் அவதாரங்களிலே இருந்தால் அது அபிநய மாத்திரம் என்று. பரதுக்க நிராஜிகீர்ஷா என்று சற்று மாற்றி விடுவது இன்னும் கூட நம்முடைய காரியத்தை எளிதாக ஆக்கி விடுகிறது. ஆக காருண்யம் என்றால் என்ன, பரதுக்க துக்கித்துவம் என்றால் அதை சமாளிப்பதற்கு 3 வழிகளை பார்த்தோம். ஒன்று, பட்டர் காட்டிய வழி, இந்த துக்கித்துவம் ஹேயமாகாது என்பது. 2, ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் காட்டின வழி, இந்த துக்கித்துவம் அபிநய மாத்திரமே என்று பரமார்த்தம் கிடையாது என்று. 3வது, தேசிகர் காட்டின வழி, துக்கித்துவம் என்பதனுடைய தாத்பரியம் நிராஜிகீர்ஷா என்பதுதான், அதை போக்கடிக்கிற விருப்பம் என்று துக்கித்துவம் என்பதற்கு பதிலாக போட்டுக் கொள்ளலாம் என்று. ஆக காருண்யம் என்றால் என்ன என்பதிலே இவ்வளவு சர்ச்சையும் ஆகிவிட்டது. இதிலே அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் இதை நாம் பெரிதுபடுத்தாததற்கு காரணம், எதையெல்லாம் பூர்வாச்சாரியர்கள் 2 கிளைகளிலும் இருக்கிற பூர்வாச்சாரியர்கள் சொல்லி இருக்கிறார்களோ அதை நாம் கண்டிக்க மாட்டோம். எதை கண்டிப்போம் என்றால், பூர்வாச்சாரியர்கள் தங்களுடைய பூர்வாச்சாரியர்கள் சொன்னதற்கு எதிராக புதுசாக வந்தவர்கள் எதிர்கொள்கைகளை கொண்டு வந்தால் அதை கண்டிப்போம். இப்பொழுது வாத்சல்யம் என்பதிலேயும் அதே மாதிரி ஒரு சர்ச்சை வருகிறது. வாத்சல்யம் என்றால் என்ன என்று இப்பொழுது லட்சணம். ஆசிரிதனுடைய அபராதத்தை பாராதே அங்கீகரிக்கைக்கு ஈடான இரக்கம். வாத்சல்யம் என்றால் இரக்கம், பரிவு. மாட்டுக்கு கன்று குட்டியிடம் இருப்பது போல, தாயாருக்கு தனையனிடம் இருப்பது போல. வாத்சல்ய என்கிற பத நிஷ்பத்தியே வத்சா என்பதிலிருந்துதான் வந்திருக்கிறது. வத்சா என்றால் கன்றுக்குட்டி, குழந்தை என்றுதான் அர்த்தம். அதுதான் இங்கே சரியான உதாரணம். அதுபோல பகவானுக்கு ஆஸ்ரிதனிடத்திலே இருக்கிற பரிவு, அந்த பரிவு என்ன பண்ணுகிறது, ஆஸ்ரிதன் ஏதாவது குற்றங்கள் புரிந்தாலும் அவனுடைய அபராதத்தை அவன் காணாதபடி தடுத்து விடுகிறது. அவன் அவிஜ்ஞாதா என்று ஆகிவிடுகிறான். இவர்களுடைய குற்றங்களை பாராமலே இருந்து கொண்டு இவர்களை அங்கீகரிக்கிறான், இவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துகிறான். அதற்கு காரணமான குணம் வாத்சல்யம் என்பது. இந்த குணத்தை இப்பொழுது சரணாகதி பண்ணுகிறவன் எதற்காக அனுசந்திக்க வேண்டும் என்றால், இது தன் தோஷங்களை பார்த்து அகலாமைக்கு உறுப்பாம் என்று. சரணாகதி பண்ண போகிறவன் தன்னுடைய தோஷங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறான். நான் எவ்வளவு மோசமானவன், எவ்வளவு கெட்ட குணங்களை கொண்டவன், எவ்வளவு கெட்ட காரியங்களை பண்ணினவன். நநிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே என்று சொல்லும்படி எவ்வளவு நிந்தித்த கர்மாக்களை எல்லாம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வளவு நீச்சத்தனமாக வாழ்ந்திருக்கிறேன் என்பதை நினைத்து பார்த்தானால் இவர் பெருமாளிடம் கிட்ட போவதற்கு கூட அஞ்சுவான். தன் தோஷங்களை பார்த்து அகன்று விடுவான். அப்படி அகலாமைக்கு எது உருவாகிறது? அப்படி இருந்தாலும் கூட பெருமாளிடம் அருகில் செல்லலாம் என்பதற்கு என்ன, எந்த பகவத் குணம் பயன்படுகிறது என்றால், பகவான் வத்சலனாக இருக்கிறான். அவன் பக்த வத்சலன். அவனுக்கு இருக்கிற வாத்சல்யம் என்கிற குணம் நம்முடைய அபராதத்தை அவன் கண்ணிலே மறைத்து அவனை அவிஜ்ஞாதாவாக்கி, நாம் எவ்வளவுதான் அபராதங்கள்
அபாயங்கள் புரிந்திருந்தாலும் நம்மை தன் பக்தனாக அவன் அங்கீகரிப்பான். அது அவனுடைய வாத்சல்யம் என்று. இப்பொழுது சர்ச்சை என்ன என்றால், வேறு சில ஆச்சாரியர்கள், குறிப்பாக தென்னாச்சாரியர்கள், வாத்சல்யம் என்பதற்கு வேறு அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். வாத்சல்யம் தோஷ போக்கியத்துவம் என்று. ஒரு 5 நிமிஷ நேரம் அந்த வாத்சல்யார்த்தத்தை பற்றின சர்ச்சையை இந்த இடத்திலே வியாக்கியானத்திலே சர்ச்சை அதிகமாக இல்லாவிட்டாலும் கூட சற்று பார்ப்போம். வாத்சல்யம் என்றால் என்ன என்பதற்கு அபராதிகளை கூட அந்த அபராதங்களை கடுமையாமல் அங்கீகரிக்கிற அந்த பரிவுக்கு, அந்த இரக்கத்துக்கு வாத்சல்யம் என்று பெயர் என்று நாம் அர்த்தம் சொன்னோம். அவர்கள் இன்னொரு சாரார் என்ன அர்த்தம் சொல்கிறார்கள் என்றால், வாத்சல்யம் என்றால் தோஷ போக்கியத்துவம் என்று சொல்கிறார்கள். அதாவது நம்முடைய தோஷங்கள் இருக்கின்றனவே, அபராதங்கள், அவையே பகவானுக்கு போக்கியமாக இருக்கின்றன. அவன் அவற்றை வரவேற்கிறான். நம்முடைய தோஷங்களிலே அவன் மகிழ்கிறான். அதனால் நாம் குற்றங்கள் பண்ணினால் பகவானுக்கு மப்ரீதியை ஏற்படுத்தினதாக ஆகிறது. அப்படி கருதுகிற ஒரு மனப்பான்மை அவனுக்கு இருக்கிறதே, அதற்குத்தான் வாத்சல்யம் என்று பெயர். என்று சில சமயம் நமக்கு தோணலாம், நாம் குற்றங்கள் பண்ணுவது நல்லது போல இப்படி பேசலாமோ, பேசி இருப்பார்களோ அவர்களும் தான் நம்முடைய குற்றங்களை அவன் போக்கியமாக கருதுகிறான் என்று ஏன் சொன்னார்கள் என்று. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. மிகவும் வத்சலர்கள் அப்படித்தான் பண்ணுகிறார்கள். பசுமாடு கன்றுக்குட்டியின் மேலே பிறந்த உடனே அழுக்கு படிந்திருக்கும் பொழுது வழும்பு என்று சொல்லுவார்கள். அது நக்கி கொடுக்கும். இது என்ன, பசுமாடு இந்த அழுக்கையெல்லாம் தன்னுடைய நாக்காலே நக்குகிறது என்றால் நாம் என்ன சொல்கிறோம்? அதற்கு கன்றுக்குட்டியிடம் இருக்கிற வாத்சல்யமானது அந்த கன்றுக்குட்டி மேலே இருக்கிற தோஷத்தையே அந்த பசுமாட்டுக்கு போக்கியமாக ஆக்கிவிட்டது. அதற்கு மிகவும் பிடிக்கும் அப்பா அவ்வாறு நக்குவது. அப்படி தோஷம் போக்கியமானதுதான் வாத்சல்யத்துக்கு இருக்கிற முதல் திருஷ்டாந்தம். முதல் திருஷ்டாந்தமே தேனுவுக்கு வத்சத்தினும் வாத்சல்யம் என்பதுதான். அதே போலத்தான் மாதா குழந்தையிடம் வத்சலையாக இருக்கிறாள் என்பதும் கூட தோஷத்தை போக்கியமாகத்தான் கருதுகிறாள் என்று. பகவானும் அப்படித்தான் என்று ஒரு ஆழ்வாரே பாடியிருக்கிறார். தன் அடியார் திறத்து தாமரையாளாகிலும் சித உரைக்கு மேல் என் அடியார் இது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. பெருமாள் சொல்லுவாராம், உன்னுடைய பக்தன் இந்த குற்றத்தை பண்ணிவிட்டான் என்று யாராவது வந்து சொன்னால், சொன்னவள் தாமரையாளாகவே இருந்தாலும் கூட, தாமரையாள் முதலிலே குற்றம் கடிக்க மாட்டாள். அப்படி இருந்தாலும் கூட அந்த வாத்சல்யத்தை நன்றாக விளக்குவதற்காக பெரியாழ்வார் சொல்கிறார். அப்பொழுது பகவான் என்ன சொல்வாராம், என் அடியார் இது செய்யார், என்னுடைய பக்தர்கள் இந்த குற்றத்தை பண்ண மாட்டார்கள் என்றுதான் சொல்வாராம். பண்ணியிருந்தால் கூட செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும். அப்படி என்னுடைய பக்தனானவன் இந்த குற்றத்தை பண்ணி இருந்தால் அந்த குற்றமாகாது, நல்லதைத்தான் பண்ணி இருக்கிறான் என்று பக்தர்களுக்கு அப்படியெல்லாம் பரிந்து கொண்டு வருவாராம். இதுதான் வாத்சல்யம் என்று. அப்படியானால் குற்றத்தையே நன்று என்று கருதுபவர் என்றுதானே தெரிகிறது. அதனாலே வாத்சல்யம் என்றால் தோஷ முக்கியத்துவம் என்றே சொல்லலாம். ஆழ்வார் அதற்கு அனுமதித்திருக்கிறார் என்று. இன்னொரு ஆழ்வார், செய்த குற்ற நற்றமாகவே கொள் ஞாலநாதனே, திருச்செந்தவிரதம், செய்த குற்ற நற்றமாகவே கொள் ஞாலநாதனே என்று. நான் செய்த குற்றத்தை லோகாதிபதியே நீ நற்றமாகவே கொள். குற்றம் என்பதற்கு எதிர்ப்பதில் நற்றம். நான் பண்ணினது குற்றமாக இருந்தாலும் அது நல்லது என்றே நீ எடுத்துக்கொள் என்று பேசுகிறார். ஆக குற்றத்தையே கூட நல்லதாக கருதுகிறது. அதுதான் வாத்சல்யம் என்பது. அந்த மாதிரி ஒரு குணம் பகவானுக்கு இருப்பதை ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். சுவாமி தேசிகனை கூட தயா சதகத்திலே ஔத்சுக்ய பூர்வம் உபகிருத்திய மகாபராதான் என்கிற ஸ்லோகத்திலே, நான் பெரிய பெரிய அபராதங்களை எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கும் பொழுது நீ அவற்றையெல்லாம் தயா தேவியே சாப்பிட்டு விடுகிறாய், நக்கி விடுகிறாய்,
அதையே போக்கியமாக நீ கருதி விடுகிறாய் என்று சொல்லி இருக்கிறார். இப்படி தோஷத்தையே நல்லதாக கருதுகிற பண்புதான் வாத்சல்யம் என்பதற்கு பிரமாண வசனங்கள் நிறைய இருப்பதனாலே வாத்சல்யம் தோஷ போக்கியத்துவம் என்று எழுதியிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே அவர்கள் சார்பிலே நிறைய பிரமாண வசனங்களை காட்டிவிட்டோம். இருந்தாலும் கூட பகவானுக்கு தோஷம், நம்முடைய தோஷம் போக்கியமாகிறது என்று சொன்னால் அது ஒரு இலக்கிய நயத்துக்கு, அதிசய உக்திக்கு, அத்தியுக்தி அலங்காரத்துக்கு சரிப்படுமே தவிர பரமார்த்தமாக நாம் தோஷங்கள் புரிய புரிய அவனுக்கு போகம் அதிகமாகிறது என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டு விடக்கூடாது. நாம் மேலும் அபராதங்கள் பண்ணினால் அவனுக்கு உகப்பு என்ற நினைப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அவன் தோஷ போக்கியன் என்பதை சற்று நிறுத்தி, அவன் தோஷத்தை கணிசிக்காதவன், அபராதங்கள் இருந்தால் கூட பரிவு காட்டி அங்கீகரிப்பவன் என்பதிலே நிறுத்திக் கொள்ளலாம் என்பது சுவாமி தேசிகனுடைய நிர்வாகம். இந்த விஷயத்திலேயும் சர்ச்சை உண்டு. இந்த சர்ச்சையையும் நாம் பெரிதுபடுத்தாததற்கு காரணம், இந்த அதிசயோக்தி அத்தியுக்தி என்பது பின்புள்ளார் பண்ணினதில்லை. ஆழ்வார்களே இந்த அத்தியுக்தியை பண்ணி இருக்கிறார்கள். ஒரு இலக்கிய நயத்துக்காக, ஒரு கவி நயத்துக்காக. பகவான் எவ்வளவு வத்சலன் தெரியுமா, நாம் நம்முடைய குற்றங்களை எல்லாம் நற்றமாகவே எடுத்துக் கொள்வான். அதனாலே இங்கே ஞாசத்திலக வியாக்கியானத்திலேயும் ஞாசத்திலக பிரகாசிக்கையில் என்று இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிரந்தத்திலேயும் அதை பற்றின சர்ச்சை கிடையாது. அடுத்ததாக சௌஷீல்யம் என்கிற குணம். சௌஷீல்யம் என்பதை தமிழில் நீர்மை என்று சொல்கிறோம். நீர்மை என்றால் தான் உயர்ந்தவனாக இருந்தாலும் கூட தன்னை விட தாழ்ந்தவர்களோடு நிரந்தர சம்ஸ்லேஷம், அதாவது நெருங்கி பழகுவது, அந்த குணத்துக்கு சௌஷீல்யம் என்று பெயர். தான் சர்வாதிகனாயிருக்க செய்தே அல்பரான நம் போன்றவர்களுக்கு நெருங்கி சம்ஸ்லேஷம் பண்ணுகை. நாம் எவ்வளவு அல்பர்கள், அத்தியல்பர்கள், அவன் எவ்வளவு உயர்ந்தவன், பரமன். அப்படி இவ்வளவு வித்தியாசம் இருந்தாலும் கூட அவன் இறங்கி வந்து இறங்கி வந்து வல்லினராய் இடையினராய் இரண்டும் நம் போன்றவர்களுக்கு நெருங்கி வந்து சம்ஸ்லேஷம் பண்ணுகிறான் என்றால் அது அவனுடைய சௌஷீல்ய குணம். இந்த சௌஷீல்ய குணமானது பிரபத்திய சந்தர்ப்பத்திலே நமக்கு எப்படி பயன்படும் என்று கேட்டால், நாம் அவனுடைய பெருமையை கண்டு அகலாதே வேண்டியதை அபேட்சிக்கும்படி விசுவாசம் வைப்பதற்கு உபயுக்தமானது இந்த குணம். அவனுக்கு சௌஷீல்யம் இருப்பதனாலே நாம் அவன் பிரியவனாயிற்றே, அவன் தூரவர்த்தி ஆயிற்றே என்றெல்லாம் நினைத்து கொண்டு அவனுடைய மகாபிரபாவத்தினாலே நாம் பயப்பட்டோமானால் அப்படி அகல வேண்டாம். நீ அவனிடம் பிரார்த்திக்கலாம், உனக்கு என்ன வேண்டும் என்று அவனிடம் கேட்கலாம். அவன் சுஷீலன் தான் என்ற எண்ணத்தை, என்ற விசுவாசத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்பொழுது வாத்சல்யமும் சௌஷீல்யமும் பண்ணுகிற காரியம், அதனுடைய பலன் எப்படி என்று சேர்த்து பார்த்தால் தெரியும். வாத்சல்யம் என்பது தன்னுடைய தோஷங்களாலே பகவானிடம் வந்து அகலுவதை தடுக்கும். சௌஷீல்யம் என்பது பகவானுடைய மகிமையினாலே நாம் பகவானை அணுகாமல் இருப்பதை தடுக்கும். இரண்டும் அகலுவதை தடுப்பதுதான். அகலுவதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. நான் துஷ்டனாயிற்றே அவனிடம் போகலாமா என்று நினைப்பது ஒரு காரணம். அதை தடுப்பதற்கு அவனுடைய வாத்சல்யத்தை பார்க்க வேண்டும். அவன் மகிமசாலியாயிற்றே அவனிடம் நாம் போக முடியுமோ என்று அகல்வது இன்னொரு காரணம். அதை தடுப்பதற்கு அவனுடைய சௌஷீல்யம் என்கிற குணம். வாத்சல்யம் சௌஷீல்யம் என்கிற இரண்டு குணத்தையும் நாம் அனுசந்தானம் பண்ணினால் அவனிடமிருந்து அகலாமல் அவனை நெருங்குவோம். அதனாலே இவ்விரண்டும் கூட உபாயத்துவ உபயுக்த குணங்கள் ஆகின்றன. பல இடங்களிலே இவற்றையும் தான் வர்ணிக்கிறார்கள். ஆனால் ஞாச திலகத்திலே சௌலபியம், சுவாமித்வம், காருண்யம் என்ற மூன்று குணங்களை வர்ணித்து நிறுத்திவிட்டார். வாத்சல்யம் சௌஷீல்யம் என்பதும் அதிலே அடங்கி இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே பகவான்
4 உபகாரங்களை தனக்கு பண்ணி இருப்பதாக தேசிகன் சொல்லுகிறார். அந்த 4 உபகாரங்கள் எவை என்றால், ஒன்று சாஸ்திர வசியனாய் ஆக்குவது. சாஸ்திர, வேதம், ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம் முதலிய கிரந்தங்களுக்கெல்லாம் வசியனாக, கட்டுப்பட்டவனாக ஆக்குவது, நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணத்தை கொடுப்பது. ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாஜ்ஞா யஸ்தா உல்லங்கிய வர்த்ததே என்கிற பகவத் வசனமான விஷ்ணு தர்ம ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்? பெருமாள் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளைதான் ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும், அவற்றை மீறக்கூடாது, மீறுபவன் எனக்கு துரோகி ஆகிறான் என்று. அந்த மாதிரி துரோகியாக ஆகாமல் சாஸ்திரத்துக்கு வசியனாக, வசப்பட்டவனாக ஆக்கி வைத்தாயே என்னை, அது முதல் உபகாரம். இரண்டாவது, அவைதிக மதங்களாலே கலக்கமுறாமல் பண்ணுவது. வேதத்துக்கு புறம்பான மதங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் கலங்குபவர் ஏராளமான பேர். அப்படி அந்த கோஷ்டியில என்னை சேர்க்காமல் கலக்கம் இல்லாமல் பண்ணினது இரண்டாவது உபகாரம். மூன்றாவது, வேதத்திலே குயுக்திவாதம் பண்ணுகிற மதங்களிலே புகுற விடாமல் பண்ணுவது. சில பேர் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டும் கூட குயுக்திவாதங்கள் எல்லாம் பண்ணுகிறார்கள். கொள்கைகள் வேறாக இருக்கின்றன, ஆனால் வேதத்தில் தான் இந்த கொள்கைகள் இருக்கின்றன என்று அவர்கள் தங்களுடைய புத்தி சாமர்த்தியத்தினாலே திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மதத்திலே பிரவேசிக்காமல் என்னை நீ தடுத்தாய், அது ஒரு உபகாரம். நாலாவது, நல்லதொரு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி தந்தது. இந்த ஸ்லோகத்திலே இந்த 4 உபகாரங்களையும் அனுசந்திக்கிறார். சுவாமி தேசிகனுக்கு எம்பெருமான் பண்ணின இந்த 4 உபகாரங்களையும் அதே பகவான் நமக்கும் கூட பண்ணி இருக்கிறார். நம்முடைய கோஷ்டி சேர்ந்ததற்கு கூட பகவான் ஏற்கனவே இந்த 4 உபகாரங்களையும் பண்ணினதுதான் காரணம். அதனாலே நாமும் கூட பகவானிடம் உபகார ஸ்மிருதி பண்ண வேண்டும். இதே மாதிரி என்னை சாஸ்திர வசியனாக ஆக்கினாயே, பிற மதங்களாலே கலக்கமடையாமல் பண்ணினாயே, நமக்கு ஒரு நல்லதொரு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தினாயே என்றெல்லாம் உபகார ஸ்மிருதி பண்ண வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தில் நாம் அறிகிற முக்கியமான அறிவுரை. இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய கருத்து. ரங்கநாதா, நீ என்னுடைய பாவங்கள் கொடியவை ஆனாலும் கூட அவற்றை கணிசியாதே, பொருள்படுத்தாதே உதவினாய், உபகாரம் பண்ணினாய், மகோபகாரங்களை பண்ணினாய். இனி கொஞ்சமே பாக்கி இருக்கிறது. அந்த கொஞ்சம் என்ன என்றால், சம்சாரத்திலிருந்து எனக்கு விடுதலை என்பது. இன்னொரு விதமாக அந்த சம்சார விடுதலையை சொன்னோமானால், பகவானுக்கு நித்திய கிங்கரனாக ஆக்குவது என்பது. இப்பொழுது கூட பகவானுக்கு கிங்கரன் தான், ஆனால் இந்த கைங்கரியமானது நித்தியமாகவும் நிர்விக்னமாகவும் இங்கே இருக்க முடியாது. அப்படி ஆக்குவது ஸ்ரீவைகுண்டத்தில் தான் முடியும். அந்த பரம் பாக்கி இருக்கிற பரமானது நெஞ்சமானதில்லை, அது மகோபகாரம். சம்சாரத்திலிருந்து விமோசனம் என்பது அப்படி இருக்கும் பொழுது சொல்பம் என்று ஏன் சொல்லுகிறார் என்று கேட்டால், அந்த உபகாரம் பண்ணுவதற்கான அச்சாரத்தை, ஆரம்பத்தை ஏற்கனவே வலுவாக போட்டாயிற்று. ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுத்ததன் மூலமாக இனி அது எளிதாக நிறைவேறிவிடும். அதனாலே பரம புருஷார்த்த பிரதானம் என்கிற பெரியதொரு உபகாரம் பாக்கி இருந்தாலும் அதை சொல்ப அவசிஷ்டகா என்று சொல்லலாம். அந்த பரமோபகாரத்துக்கு என்னென்ன வழி வேண்டுமோ அதையெல்லாம் ஏற்கனவே நீ பண்ணி கொடுத்தாயிற்று என்பதாலே. இப்பொழுது 3வது பாதத்திலே யோ மாஹானசிகோ மகான்யதிபதே என்று ஒருவரை பிரசம்சிக்கிறார். அந்த ஒருவர் மடைப்பள்ளி ஆச்சான் என்பவர். அவர் மகானசத்து மகான். மகானசம் என்றால் மடைப்பள்ளி. அவருக்கு இடாம்பி ஆச்சான், ஸ்ரீ கிருஷ்ணாச்சாரியர் அவருடைய இயற்பெயர். அது வெறுமே ஆச்சான் அல்லது பிரணதார்த்திஹரர் என்றெல்லாம் பெயர்கள் இருக்கின்றன. அவருடைய தனியல்லே பிரணதார்த்திஹரர் என்ற பெயர் தான் வருகிறது. விவகாரங்களில ஐதிஹ்யங்களை எல்லாம் சொல்லும் பொழுது ஆச்சான் என்கிற பெயர் தான் வருகிறது.
அவரை பற்றி இப்பொழுது சில வார்த்தைகள். அவரை ஏன் மகான் என்று சொல்கிறார் என்று, நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே இருக்கிற ஒருவரை பற்றி இப்பொழுது சொல்ல போவதனாலே நமக்கு இன்றைக்கு புண்ணியம் ஏற்பட போகிறது. ஆச்சானுடைய வைபவத்தை சிறிது பார்க்க போகிறோம். அவர் ஏன் மகான் என்பதற்கான காரணத்தை இந்த ஞாசதிலக பிரகாசிக்கை முதல் வரி எழுதுகிறது. எம்பெருமானார் பக்கலிலே மிகவும் பரிவுடையவர் என்று. அதுதான் முதல் பெருமை அவருக்கு. எம்பெருமானார் இருக்கிறாரே உடையவர், அவர் பக்கலிலே மிகவும் பரிவு காட்டினவராக இருந்தார். அவருக்கு அவருடைய சரீர ரட்சணத்தை தன்னதீனமாக வைத்துக் கொண்டிருந்தார். சொல்வது வழக்கம், ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு ஆத்ம ரட்சணம் பண்ணுகிறார், சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு சரீர ரட்சணம் பண்ணுகிறார் என்று. அதுபோல எம்பெருமானாருடைய தன் ஆச்சாரியரால் பகவத் பாஷ்யக்காரருடைய சரீர ரட்சண பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடம் மிகவும் பரிவு காட்டி மடைப்பள்ளி கைங்கரியத்தை பண்ணி வந்தார். மடைப்பள்ளி கைங்கரிய நிர்வாகர். அதற்கு பிறகு தேசிக சுத்தியிலிருந்து ஒரு வார்த்தை, மடைப்பள்ளி மனத்தோடு ரகசியார்த்தங்களை கற்பவர் என்று. இந்த சுத்தி எப்படி இருக்கிறது? மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே என்று ரகசிய திரைசாரத்திலே தேசிகர் அதிகார சங்கிரக பாட்டு பாடும் பொழுது இந்த வார்த்தை இருக்கிறதே. தேசிகர் சில ரகசிய கிரந்தங்கள், ரகசிய திரைசாரம் உட்பட அருளி செய்திருக்கிறாரே, அதில் இருக்கிற வார்த்தை இருக்கிறதே, அதிலே ஒரு வாசனை இருக்கிறது. வாசனை வீசுகிறது வார்த்தையிலே. வார்த்தையிலே எப்படி வாசனை வீசும் என்றால், இந்த வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கிறது தெரியுமா? பாஷ்யக்காரருடைய மடைப்பள்ளியில் இருந்து எங்களுக்கு பல நூற்றாண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது. மடைப்பள்ளியிலே ஆரம்பித்து, அதாவது இந்த ரகசிய கிரந்தங்களில் இருக்கிற கருத்துகள் எல்லாம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கருத்துகள். ஸ்ரீ பாஷ்யக்காரரிடமிருந்து மடைப்பள்ளி ஆச்சான் கற்றுக்கொண்ட கருத்துகள். மடைப்பள்ளி ஆச்சானிடமிருந்து அவருடைய குமாரர் என்கிற வழியிலே அப்புள்ளாருக்கு வந்த கருத்துகள். அதனாலே எங்கள் வார்த்தையிலே அந்த மனமானது மன்னி இருக்கிறது என்று அதை பெருமையாக பேசிக் கொள்கிறார். அடுத்தது ஞாசதிலக பிரகாசிக்கையிலேயும் குமாரநயனாச்சாரியருடைய வியாக்கியானத்திலேயும் பொதுவாக இருக்கிற கருத்து இந்த சுத்தி மதுராந்தகம் சுவாமியினுடையது. எம்பெருமானார் காலக்ஷேப கோஷ்டியிலே 12 தடவை சாரீரக சாஸ்திரத்தை அதிகரித்தவர் என்று. திரும்பி திரும்பி ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் பண்ணிக்கொண்டே இருப்பாராம் எம்பெருமானார். தேசிகன் கூட அப்படிதான். விம்சத்யப்தே விஷ்ணுதனானாவித வித்யः த்ரிம்ஷத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்யா என்று 30 தடவை சாரீரக பாஷ்ய பிரவச்சனம் பண்ணினதாக ஒரு குறிப்பிட்ட நாளிலே பேசுகிறார். அதற்கு பிறகும் பல தடவை பண்ணி இருக்கிறார். அந்த மாதிரி எம்பெருமானாருடைய காலக்ஷேப கோஷ்டியிலே இந்த மடைப்பள்ளி ஆச்சான் என்பவர் 12 தடவை அதிலே அன்வயித்தாராம். ஒரே கிரந்தம் தானே, பிரபத்தாவும் ஒருவரே இருக்கும் பொழுது ஒரு தடவை காலக்ஷேபம் கேட்டால் போதாதோ என்றால், பகுபிய ஸ்ரோதவியம் இருக்கட்டும், பகுதா ஸ்ரோதவியம் என்று ஒன்று இருக்கிறது. ஒருவரிடம் கேட்பதை கூட பல முறை கேட்க வேண்டும். பல முறை கேட்கும் பொழுது ஏற்கனவே கேட்ட அர்த்தங்கள் ஸ்திரப்படும் என்பது மட்டும் இல்லை, புதிதான அர்த்தங்களையும் சொல்ல வல்லவர்கள் நம் ஆச்சாரியர்கள். ஒரே விஷயத்தை பற்றி வெவ்வேறு நாட்களிலே வர்ணனம் செய்யும் பொழுது, வியாக்கியானம் பண்ணும் பொழுது புது ரீதியிலே அதை வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்கள் ஆனபடியினாலே ஆச்சாரியர்கள் திரும்பி திரும்பி ஒன்றையே கேட்கலாம். ஒரு தடவை கேட்டதை கூட அதவா பஞ்ச சிந்தனா என்று ஒரு தடவை கேட்டதை கூட கேட்ட பிறகு நாம் கிரகத்துக்கு சென்ற பிறகு ஆச்சாரியர் சொன்னதை நினைத்து பார்க்கும் பொழுது 5 தடவையாவது நினைத்து பார்க்க வேண்டும். திரும்பி திரும்பி ஆலோடனம் பண்ண வேண்டும் என்கிறது சாஸ்திரம்.
இந்த மகான் என்று சொல்லப்படுகிற கிடாம்பி ஆச்சானானவர் ஸ்ரீபாஷ்யக்காரரிடம் 12 தடவை ஸ்ரீபாஷ்யம் செய்வித்திருக்கிறார். அதற்கடுத்த பெருமை எம்பெருமானாராலே ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதியாக அபிஷேகம் செய்ய பெற்றவர் என்று. எம்பெருமானார் தன்னுடைய நிர்வாக சாமர்த்தியத்தின் காரணமாக தன்னுடைய சிஷ்யர்களிலே பல பேரை புரோத்சாகனம் பண்ணுவதற்காக சில ஆதிபத்தியங்களை கொடுத்தார். 74 பேரை சிம்மாசனாதிபதிகள் என்று ஆக்கினார். அந்த 74லே 4 பேரை ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகள் என்று ஆக்கினார். கிடாம்பி ஆச்சான், நடாதூர் ஆழ்வான், திருக்குறுகைப்பிரான் பிள்ளான், முதலியாண்டான் என்ற 4 பேரை ஸ்ரீபாஷ்யத்துக்கு மட்டும் இல்லாமல் உபய சிம்ஹாசனாதிபதிகள் என்று ஆக்கிறார். அது என்ன, இரண்டு சிம்மாசனத்துக்கு ஒரு அதிபதி என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஸ்ரீபாஷ்யம் என்பது சம்ஸ்கிருத வேதாந்தம், பகவத் விஷயம் என்பது தமிழ் வேதாந்தம். நாம் எல்லாம் உபய வேதாந்திகள். ஸ்ரீ உவே என்று போட்டுக் கொள்கிறோம், ஸ்ரீமத் உபய வேதாந்தா என்று. அந்த உபய வேதாந்தத்துக்கும் சேர்த்து உபய சிம்ஹாசனாதிபதிகளாக 4 பேரை தன்னுடைய சிஷ்யர்களை ஆக்கினார் பகவத் பாஷ்யகாரர். அந்த 4 பேர் யார் என்றால், ஆச்சான், நடாதூர் ஆழ்வான், பிள்ளான், முதலியாண்டான் என்று 4 பேர். இவர்களை உபய சிம்ஹாசனாதிபதிகளாக அவர் ஆக்கினார் என்ற கருத்துக்கு என்ன பிரமாணம், சான்று என்ன என்றால், இது வடுக நம்பிகள் அருளிய எதிராஜ வைபவத்திலும் சேவிக்கிற சுத்தி கூட மதுராந்தக சுவாமியினுடையதுதான். வடுக நம்பிகள் என்பது சமகாலத்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அவர் எதிராஜ வைபவம் என்று ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார். அந்த கிரந்தத்திலே இதை எழுதியிருக்கிறார், இந்த தகவலை கொடுத்திருக்கிறார். 4 பேரை உபய சிம்மாசனாதிபதிகள் ஆக்கியிருக்கிறார் என்று. அதற்கு பின்புள்ளார் எழுதின 3000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலும் அதை எழுதினவர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி, அவர் பிற்பட்டவர். அதிலேயும் இதே தகவல் இருக்கிறது. ஆஹா, இந்த ஆச்சான் என்பவர் உபய சிம்ஹாசனாதிபதியானவர். அந்த காலத்தில் எல்லாம் ஒரு கிரந்தத்தை நிர்மாணம் பண்ணினா அல்லது ஓலையிலே எழுத வேண்டும். அந்த ஓலை சுவடி இன்னொரு பிரதி நமக்கு வேண்டும் என்றால் மறுபடியும் தான் எழுத வேண்டும். அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தை 4 தடவை எழுதி 4 சுவடிகள் வைத்திருந்தார் அவர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுவடியை கொடுத்து நீங்கள் இதை பிரவச்சனம் பண்ணுங்கள் என்று நியமித்தார். அதுதான் இந்த 4 சிம்மாசனாதிபதிகள். அவர்கள் தங்கள் மூலமாகவும் தங்கள் சிஷ்யர்கள் மூலமாகவும் மேலும் சில பிரதிகளை தயாரித்துக் கொண்டார்கள். இப்படியாக ஸ்ரீபாஷ்யம் பரவியது என்று. இப்பொழுது நாம் இவருடைய வைபவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கிடாம்பி ஆச்சானுடைய வைபவம். இப்படி ஸ்ரீபாஷ்யராலே, ஸ்ரீபாஷ்யக்காரராலே சம்மானிக்கப்பட்டவர், பகுமானிக்கப்பட்டவர் அவருடைய பிரதம சிஷ்யர் என்று. ஞாசதிலகத்தினுடைய நயனாராச்சாரியர் வியாக்கியானத்திலே இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. அதை பற்றியும் மதுராந்தக சுவாமி எழுதுகிறார். அது என்ன என்றால், பாஷ்யகாராஷ்ட தானேவ பாஷ்ய சம்பிரதாய பிரதம குருநபிச்சகார என்று இந்த வியாக்கியானம் சம்ஸ்கிருத வியாக்கியானம். அதுல இருக்கிற பந்தி இது. இதிலே என்ன அர்த்தமாகிறது, ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த கிடாம்பி ஆச்சானை தான் பாஷ்ய சம்பிரதாயத்துக்கு பிரதம குரு, முதல் குரு என்று ஆக்கினார் என்று இருக்கிறது. இப்பொழுது இது ஒரு சர்ச்சையை கிளப்புகிறது. ஏவ இந்த ஆச்சானை மட்டும்தான் ஆக்கினார் என்று இருக்கிறது. ஆனால் வடுக நம்பியின் எதிராஜ வைபவத்திலோ பிரம்மதந்திர சுதந்திரரின் குரு பரம்பரா பிரபாவத்திலோ பார்த்தால் 4 பேரை ஆக்கினதாக தெரிகிறது. குமாரவரதாச்சாரியார் இவரை மட்டுமே பிரதம குருவாக ஆக்கினார் என்று சொல்கிறாரே என்றெல்லாம் சந்தேகம் வருகிறது நமக்கு. மீதி 3 பேரும் ஆக்கினதாக அந்த ஏவகாரத்துக்கு அர்த்தம் கிடையாது. அப்படியாவது சொல்லலாம். அல்லது
ரகசிய சம்பிரதாயமும் விவக்ஷிதமாய். பாஷ்ய சம்பிரதாய என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதி, உபய சிம்மாசனாதிபதி என்று 4 பேர் இருந்தாலும் ரகசிய சம்பிரதாயம் என்று ஒன்று இருக்கிறது. மூலமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் என்ற 3 ரகசிய மந்திரங்களினுடைய அர்த்தத்தை சொல்லித் தரும் பொழுது அந்த சம்பிரதாயத்திலே பிரதம குருவாக இவரைத்தான் ஆச்சானை மட்டும்தான் ஆக்கினார் என்ற எண்ணத்திலே தான் ஏவ என்று அருளியிருக்கக்கூடும். இதுவரையில் கிடாம்பி ஆச்சானுடைய மகிமையை பேசி இன்றைக்கு புண்ணியம் சம்பாதித்துக் கொண்டோம். அதற்கு மேலே ஒரு விஷயம் நயனாராச்சாரி வியாக்கியானத்தில் இருப்பது. இதிலிருந்து நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.